முருங்கைக்காய் குழம்பு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 3/4 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை, ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்தெடுத்தால் போதும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் மிக்சர் ஜாரில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.